துபாய் பார்த்தீங்கன்னா உழைக்கும் மக்கள் எப்பயுமே கைவிடாது. ஓகே. எந்த அளவு நீங்க கொட்டுறீங்களோ அந்த அளவு நீங்க வந்து யூ வில் கெட் தி விக்டரி. ஐ கம் ஃப்ரம் வெரி நார்மல் ஃபேமிலி. என்னை பார்த்து எல்லாரும் இங்கே தொழில் தொடங்க வரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொட்டி கிடக்குது நாட்டில். ஆமா. அதை யூட்டிலைஸ் பண்ணாம இருக்காங்க. ஓகே. ப்ளஸ் பாலிசிஸ் இப்போ லேட்டஸ்டாக சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஓகே. இந்த புர்ஜ் கலிஃபால அந்த செலிபிரிட்டியோட போட்டோஸ் வரணும் இல்ல ஏதாவது ஒரு லான்ச் பண்ணணும்னா அது எவ்வளவு? வெல்கம் புலசி, எப்படி இருக்கீங்க? தேங்க் யூ மதன் சார், எப்படி இருக்கீங்க நீங்க? சூப்பராங்க. யூடியூப்லயே பார்த்துட்டு இருந்தது இப்ப நேர்ல பார்க்கறேன். யூடியூப்லயே பார்த்ததான். ஆமா ஆமா ஆமா. தேங்க் யூ so much for coming. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. தேங்க் யூ so much. துபாயில் அஜித்குமார் ரேசிங் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுற 24 hours சீரீஸ்க்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ண உடனே இவரை தான் அப்ரோச் பண்ணோம். SRM இன்டர்நேஷ்னல். இவங்க துபாயில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உலகவாழ் தமிழர்கள் எல்லாருக்குமே வந்து துபாயில் இடம் வாங்கணும் இல்லை நீங்கள் ஒரு ரெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான எல்லா சர்வீசஸுமே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ துபாய்க்கு போகலாம், இவங்களை அப்ரோச் பண்ண உடனே நீங்கள் வாங்க, உங்களை நாங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இங்கே வந்துட்டோம். உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ப்ராப்பர்ட்டியை பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ இவங்க பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறாங்க. துபாயில் நீங்கள் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக SRM இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. ஸோ மதன், நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். உங்கள் ஆஃபீஸ் ஆக்சுவலாக துபாயில் எங்கே இருக்குது? சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்கா இல்லை வெளியே இருக்கா? ஏன்னா நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து ரேஸ் நடக்கிற இடத்துக்கு போயிட்டோம், அப்புறம் அங்கேருந்து காரில் இங்கே வந்துட்டோம். அந்த லொக்காலிட்டி எப்படி இருக்குன்னு எங்களுக்கும் தெரியல. ஆக்சுவலாக இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பே. ஓகே. ஸோ புர்ஜ் கலிஃபாலேருந்து எக்ஸாக்டாக 5 minutes பை டிரைவ். ஓகே. ஆமாம், எங்கள் ஆஃபீஸ் வெளியே வந்தாலே புர்ஜ் கலிஃபா வந்து தெரியும். ஆமாம் ஆமாம், வர்ற வழியில் பார்த்தோம். டாலஸ்ட் பில்டிங் இன் தி வேர்ல்டு. ஆமாம் ஆமாம். ஸோ புர்ஜ் கலிஃபா பக்கத்தில் தான் இருக்கோம் நாங்கள் ஆஃபீஸ். ஸோ மக்கள் வந்து துபாய் மால் புர்ஜ் கலிஃபா வரவங்க எல்லா மக்களுமே நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு விசிட் வந்துட்டு போகலாம். ஸோ புர்ஜ் கலிஃபா பார்த்துட்டு மிட் நைட்னா கூட எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு ஆஃபீஸ் விசிட் பண்ணலாம். ஓகே. ஸோ வி வில் ஆல்வேஸ் பி தேர் அவைலபிள். ஸோ வி வில் ஒர்க் 24/7. சூப்பருங்க. ஆமாம், 24 hours 7 days இந்த வீக் எங்களோட ஒர்க் பண்ணிட்டே தான் இருப்போம் நாங்கள். ஓகே. ஸோ எங்களுக்கு வந்து அந்த டைம்லாம் கிடையாது, ஒரு டைம்னு எதுவும் கிடையாதுங்க. ஓகே. ஸோ கிளைண்ட் கால் பண்ணிட்டாங்கன்னா எங்கள் பர்சன்ஸும் நானும் யாரோ அவைலபிள் கண்டிப்பாக இருப்போம். சூப்பருங்க. 24/7 ரியல் எஸ்டேட் கம்பெனி துபாயில் அப்படிங்கிறது துபாயில் அலோட். ஆக்சுவலாக எங்கள் ஆஃபீஸ் நீங்கள் எப்போலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம், எப்போலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மற்ற கண்ட்ரி மாதிரி 8 to 5 அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணக்கூடாது அந்த மாதிரி எதுவும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதனால கண்ட்ரி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆயிருக்கு. தட்ஸ் கிரேட். சூப்பருங்க. ஸோ இங்கே துபாயில் நீங்கள் எத்தனை வருஷமா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்போ இந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? கண்டிப்பாக. வி ஸ்டார்டட் May 2023 ஸ்டார்ட் பண்ண ஆஃபீஸ். ஓகே. ஸோ எக்ஸாக்டாக 1.5 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஆர் த லீடிங் தமிழ் ரியல் எஸ்டேட் கம்பெனி இன் துபாய். ஓகே. ஸோ லாஸ்ட் ஒரு 1.5 years 600 கஸ்டமர் பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். வாவ். ஸோ அரௌண்ட் ஒரு 650 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் இந்தியன் ரூபியில் சொல்லணும்னா. ஓ மை காட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து 1500 crores நாங்கள் பிஸ்னஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ அதே மாதிரி எல்லா கண்ட்ரிலும் பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இட்ஸ் கோயிங். உண்மையிலேங்க, ஏன்னா இந்தியாவில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதையும் தாண்டி இன்டர்நேஷனல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது நீங்களே ஒரு இன்ஸ்பிரேஷனுங்க. கண்டிப்பாக, அதுதான் நான் நினைக்கிறேன். என்னை பார்த்து எல்லாரும் இங்கே தொழில் தொடங்க வரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஸோ என்ன இந்த நாட்டில் நான் வந்து லாஸ்ட் ஒரு 12 years ஒர்க் பண்ணியிருக்கேன், பேங்கிங்கில் இருந்தேன். ஓகே. ஸோ வி நோ த ப்ராசஸ், கண்ட்ரியோட ரெகுலேஷன்ஸ், பாலிசிஸ், கவர்மெண்ட் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாமே எனக்கு தெரியும். ஓகே. ஸோ ஆரம்பித்தா பெட்டராக நல்லா ஆரம்பிக்கணும்னு நினச்சோம். ஸோ அந்த மாதிரி பெஸ்ட்டாக ஒரு நல்ல லொக்கேஷனில் பார்த்து பெரிய லெவலில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம் இனிஷியல் டைம்லேயே. ஓகே. ஸோ தேர் கோயிங் குட். ஒரு 1.5 yearsலயே இத்தனை க்ரோர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. கண்டிப்பாக. ஸோ அது பேக் எண்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது கேபிட்டல் இருந்ததா? இல்லை, கேபிட்டல் எதுவும் இல்லை. ஓகே. ஐ கம் ஃப்ரம் வெரி நார்மல் ஃபேமிலி. ஸோ என்னென்னா துபாயில் ரியல் எஸ்டேட்டில் தமிழ் பீப்புள் யாருமே பெருசாக சஸ்டெயின் ஆகலை. ஓகே. ஸோ அதனால் இந்த இடம் வந்து காலியாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்த நான் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ தமிழர்களுக்கு உழைவா தமிழ் மக்கள் எல்லாத்துக்கும் வீடு வாங்கி தரணும், ப்ளஸ் தொழில் தொடங்கும் துபாய்க்கில் ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு. இந்த 2 விஷயமே என்னோட டார்கெட்டாக இருந்துச்சு, விஷனரியாக இருந்துச்சு. ஸோ அது பேஸ் பண்ணி கொஞ்சம் ஃபண்டு ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி ஃபேமிலி சைடு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாம் பண்ணி தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் நான். ஓகே. ஸோ ரொம்ப ஹார்ட் டைம்ஸ் இனிஷியல் டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஃபர்ஸ்ட் 3 months சுத்தமாக பிஸ்னஸே இல்லை. துபாய் பார்த்தீங்கன்னா உழைக்கும் மக்கள் எப்பயுமே கைவிடாது. ஓகே. ஸோ எந்த அளவு நீங்கள் உழைப்பை கொட்டுறீங்களோ அந்த அளவு நீங்கள் வந்து யூ வில் கெட் தி விக்டரி. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. சூப்பர். ஆமாம். ஸோ அதை நம்பினேன், பிலீவ் பண்ணேன். ஸோ ஐ பிலீவ் இன் மை ஹார்ட் ஒர்க். ஸோ ஐம் கோயிங் இன் குட் லெவல் நவ். ஓகே. ஸோ இன்ஃபேக்ட் இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். ஆக்டர் அஜித்குமார் அவரும் இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினச்சப்ப இந்தியாவில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஒத்து வரல. ஸோ அதனால அவர் வந்து துபாய்க்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவரோட கம்பெனி 2 வந்து துபாயில் தான் லான்ச் பண்ணியிருக்காரு. அவரோட ஆஃபீஸும் இங்கே இருக்கு. இங்கே தான் இருக்கு. ஸோ அது நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்.
அடுத்து இப்ப எங்க போறோம்? துபாய் வந்தாச்சு, உங்க ஆபீஸ பார்த்தாச்சு. கண்டிப்பா அடுத்து என்ன இருக்கு பாக்குறதுக்கு? ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டு போறேன் நான் உங்களை. ஓகே. அது ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்கு. ஓ அப்படியா? ஆமா. ஓகே. ஸோ மனிதனோட ஒரு ஆச்சரியம் சொல்லுவோம்ல, 8 அதிசயம் இருக்கு உலகத்துல. யா. 9 அதிசயம் ஒன்று இருக்கு துபாயில இருக்கு. அது ஓகே. புர்ஜ் கலீஃபாவும் இருக்கு. ஆமா அதான் நான் சொல்ல வந்தேன். புர்ஜ் கலீஃபாவா தவிர ஒரு அதிசயம் இருக்கு. மக்கள் யாரும் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்றது இல்ல. வரவங்க எல்லாமே போயிறாங்க. ஓகே. அந்த இடத்துக்கு யாரும் போறது இல்ல. ஏன்னா அது ப்ராப்பரா டூரிசம் கம்பெனி யாரும் உங்களுக்கு கூட்டு போறது இல்ல அங்க. ஓகே. ஓகே. ஸோ நான் இங்க கிரௌண்ட் பண்ணலாம், எனக்கு தெரியும் அந்த லொகேஷன்லாம். ஸோ வாங்க போலாம். ஓகேங்க, வாங்க போலாம். இது என்ன இடம்? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா இது வந்து நான் ரொம்ப நாளா காமிக்கணும்னு நினைச்ச ஒரு இடம் தான். பாம் ஜுமேரா. ஓகே. ஆமா. ஸோ உலகத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். புர்ஜ் கலீஃபான்றது எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்ட் டாலஸ்ட் பில்டிங். பாம் ஜுமேரான்றது உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் பண்ண மேன்மேட் ஐலாண்ட். ஓகே. ஆர்டிஃபிஷியல் மேன்மேட் ஐலாண்ட். எல்லா ஐலாண்டுமே அதுவா உருவானது, இயற்கையா உருவானதான் ஐலாண்டுன்றது. தீவு, ஐலாண்டுன்றது தீவுன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியலா மனுஷனால உருவான ஃபர்ஸ்ட் ஐலாண்ட், லார்ஜஸ்ட் ஐலாண்ட். ஓகே. ஸோ வேர்ல்ட்ல இதான் லார்ஜஸ்ட். வேர்ல்ட்ல இதான் ஆர்டிஃபிஷியல் லார்ஜஸ்ட் ஐலாண்ட். துபாயில வந்து நக்கீல்னு ஒரு டெவலப்பர் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. 2001ல வந்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. எவ்வளவு தடங்கள்லாம் மீறி கடைசி 2009ல கம்ப்ளீட் பண்ணாங்க. இந்த ஐலாண்ட் வந்து ஆர்டிஃபிஷியலா பண்ற அளவுக்கு இங்க என்னென்னலாம் இருக்கு? இந்த ஐலாண்ட்ல பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, பிளஸ் வேர்ல்ட் கிளாஸ் ஹோட்டல்ஸ் இருக்கு, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்கு, பிளஸ் ரெசிடென்ட்ஸ் இருக்கு, பிளஸ் மோனோ ரயில் இருக்கு. ஓகே. யூசுவலா வந்து நமக்கு மெட்ரோ தெரியும், ட்ராம் தெரியும். மெட்ரோ நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல மோனோ ரயில் வெரி ஸ்மால் சைஸ் தான் அது. பாருங்க. ஆமா, இந்த வந்துட்டு இருக்கு. ரொம்ப அழகா இருக்கும் இந்த மோனோ ரயில். சோ இந்த கம்யூனிட்டிக்காண்டி உருவாக்கி இருக்காங்க. பாம் ஜுமேராக்காண்டியே வந்து இந்த மோனோ ரயில் உருவாக்கி இருக்காங்க. வேற எங்கேயுமே இருக்காது. ஆமா, துபாயில கிடையாது. இது அந்த ஒன்லி பாம் ஜுமேரா தீவுக்கு மட்டும் தான் இருக்கும். ஆமா, இது மொத்தமே வந்து 5.4 கிலோமீட்டர்ஸ் தான் மொத்தமே டிஸ்டன்ஸ் கவர் பண்றது. ஓகே. சோ இது எங்க பாம் ஜுமேரா வந்து அட்லாண்டிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. சோ அட்லாண்டிஸ்ல ஸ்டார்ட் ஆகி மெட்ரோல போய் முடிஞ்சிடும். அட்லாண்டிஸ் தான் வேர்ல்ட் துபாயிலே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஹோட்டல். ஆமா ஆமா ஆமா. சோ அட்லாண்டிஸ்க்கும் இந்த மோனோ ரயில் வந்து கொடுத்திருக்காங்க, கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ அப்படி ஒரு இடத்துல தான் இங்க இருக்கும். சோ இந்த இடம் வந்து எல்லா பப்ளிக்கும் வரலாமா எப்படி? ஆமா, இந்த இடம் எப்படி வரணும்னா கோல்டன் மைல்னு ஒரு மால் இருக்கு பாம் ஜுமேரால. சோ கூகுள்ல சர்ச் பண்ணாங்கன்னா கோல்டன் மைல் பாம் ஜுமேரான்னு சர்ச் பண்ணிட்டு, சோ கோல்டன் மைல்ன்றது பப்ளிக் ஆக்சஸ் தான். ஒன்லி ஃபார் த கம்யூனிட்டி. சோ டூரிஸ்டும் வரலாம், இங்க இருக்க ரெசிடென்ட்ஸும் வரலாம். சோ தே கேன் ஆக்சஸ் இன் திஸ் லொகேஷன். இங்க பாத்தீங்கன்னா 2 சைடு வந்து ஒரு ஜாக்கிங் ட்ராக் போட்டிருக்காங்க. ஸோ ஈவினிங் டைம்ல நம்ம நல்லா வந்து வாக்கிங் போகலாம், குழந்தைகளை கூட்டு வரலாம். பிளே ஏரியாலாம் இருக்கு சுத்தி, பிளஸ் மால் இருக்கு, நக்கீல் மால் ஒன்று இருக்கு. ஸோ நக்கீல் மால் மேலே போனோம்னா த வியூ ஆஃப் த பாம்னு நம்ம பாம் ட்ரீ எப்படி அவங்க பண்ணியிருக்காங்க, அங்கே ஐலாண்டில் எப்படிலாம் வீடுலாம் இருக்குன்றத நம்ம வியூ பார்க்கலாம் நம்ம. ஸோ அதுக்கும் உங்களை கூட்டு போகலான்னு இருக்கேன் நினைக்கிறேன். ஓ வாவ். ஸோ கண்டிப்பா அந்த வியூ வந்து போகணும் நானும் ஆசைப்பட்டேன். ஆமா ஆமா ஆமா. ஓகே. மறக்க முடியாத அனுபவமா இருக்கு. துபாயோட மொத்த வியூ இங்க இருந்து தெரியுது. ஆமா, 360 டிகிரி வியூ. ஆமா ஆமா, லாங் வியூ அப்படின்னு சொல்லலாம் இத. ஆமா. சோ புர்ஜ் கலீஃபா தெரியுது, புர்ஜ் கலீஃபா தெரியுது, முகேஷ் அம்பானி சார் வீடு தெரியுது, ஷாருக்கான் சார் வீடு தெரியுது. சோ எல்லாரோட உலகில் வாழ் பணக்காரர்கள் எல்லா வீடுமே பாம் ஜுமேரால தான் இருக்கு. சோ எல்லா வீடுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அது தவிர பாத்தீங்கன்னா துபாயில இருக்கக்கூடிய மேஜர் டவர்ஸ் எல்லாமே இங்க இருந்து நம்ம பார்க்கலாம். பிளஸ் ப்ளூ ஐலாண்ட் தெரியுது, எயின் துபாய் தெரியுது, வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஃபெரிஸ் வீல் தெரியுது. சோ என் வீடு மட்டும் தான் தெரியல, துபாயில கூடிய ஐகானிக் பில்டிங் எல்லாமே தெரியுது. ஆமா. சோ உண்மையிலே துபாய் எவ்வளவு பிரம்மாண்டம் அப்படிங்கிறது இங்க வந்து பார்த்தப்பறம் தான் தெரியுது. ஐலாண்ட் என்ன நினைப்பாங்கன்னா சும்மா லோ ரைஸ் பில்டிங் தான் இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த ஐலாண்டுக்குள்ளே ஒரு ஹோட்டல் கட்டி அந்த ஹோட்டல்ல வந்து 52 ஃப்ளோர்ஸ் மேல நம்ம நின்று பாக்குறோம்னா அது ஈஸி கிடையாது. அந்த ஏன்னா துபாய் வந்து ஒரு சாத்தியப்படாத விஷயத்தை சாத்தியப்படுத்துறது துபாயோட மெயினான விஷயமே. அதெல்லாம் எல்லா மக்களும் வந்து துபாய் வியந்து பாக்குறாங்க உலகத்தில் எல்லாருமே. வேர்ல்ட் டாலஸ்ட் பில்டிங் எப்படி இருக்கு? திஸ் இஸ் துபாய். உண்மையில ரொம்ப ரொம்ப. சோ மக்கள் கேட்பாங்க துபாய் எப்படி இருக்கும்னு. இரவுல தான் துபாயோட அழகை நம்ம ரசிக்க முடியும். ஆமா. இப்ப பகல்ல இந்த பில்டிங் பாக்குறதுக்கும் நைட்ல இதை பாக்குறதுக்கும் எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா தெரியுது. பாத்துட்டே இருக்கா நீங்க? ஆமா, உண்மையிலே ஒரு மார்வல் மாதிரி தான் இருக்கு. ஒரு மாதிரி வானத்துல செதுக்கின மாதிரி இருக்குங்க இது. ஆமா, செமையா இருக்கு. புர்ஜ் கலீஃபா கோபுரம் மாதிரி உலகில் வாழ் மக்கள் அனைவரும் அவங்களோட வளம் பிளஸ் அவங்களோட வளர்ச்சியும் வந்து நல்லா இருக்கணும்னு தான் என்னோட ஆசை. உண்மையிலே எனக்கே சர்ப்ரைஸ் தாங்க. யூஸ்வலா இப்போ யாராவது ஒருத்தர் போய் ஒரு இடத்துல பிசினஸ் பண்றாங்கன்னா அவங்க அதிகமா வளரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா துபாயில் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதை நீங்க மட்டும் இப்போ வளர்ந்தது இல்லாம ஆப்வியஸ்லி உங்களோட வளர்ச்சி சொன்னீங்க. ஒரு 1.5 இயர்ஸ்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. இதை நான் மட்டும் வளர்ந்தா போதாது,
கண்டிப்பா எல்லாரும் இங்க பிசினஸ் பண்ண வரணும்னு நினைக்கிறீங்க. அந்த மனசு கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொட்டி கிடக்குது நாட்டுல, ஆமா. அதை யூட்டிலைஸ் பண்ணாம இருக்காங்க. ஓகே. பிளஸ் பாலிசிஸ் இப்போ லேட்டஸ்டா சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஓகே. ஸோ இது மக்களுக்கு அவேர்னஸ் இல்ல கிரேட் ஆகல. ஏன்னா மக்கள் அடிக்கடி யாரும் வரதில்ல. ஓகே. வரவங்களும் டூரிஸ்டா வந்துட்டு பார்த்துட்டு போயிடறாங்க. துபாயில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்றது இல்ல. ஓகே. இங்க எத்தனையோ தமிழ் கம்பெனிஸ் இருக்கு, எத்தனையோ பிஆர்ஓ ரிலேட்டட், அதாவது லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்லாம் இருக்கு, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது ஒரு கம்பெனிஸ். ஸோ அவங்க எங்களையும் அணுகலாம், இந்த மாதிரி கம்பெனிஸ் அணுகி கேட்கலாம் இங்க என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்ன மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அதோட முன்பணம் எவ்வளவு வேணும், அப்படியா எதுவுமே அந்த அளவு யாரும் அது யோசிக்கிறது இல்லை. ஸோ அட்லீஸ்ட் இந்த இன்டர்வியூ பார்த்தாங்கன்னா மக்களுக்கு கொஞ்ச நாச்சும் ஓகே நெக்ஸ்ட் டைம் துபாய் வரப்போ இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போவோம். சுற்றி பார்த்தது மட்டும் இல்லாமல் துபாயில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்கு, இங்கே தொழில் தொடங்களோட விஷயங்கள் என்னென்ன, இங்கே ஏன் தொழில் தொடங்கணும், ஸோ இந்தியாவுக்கும் இந்த நாடுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஈவன் மற்ற நாடுகளில் இருக்க மக்களுமே மற்ற நாடுகளுக்கும் துபாய்க்கும் என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ எல்லா பாலிசியுமே இங்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து எல்லா நாடுக்கும் ட்ராவல் பண்ணாலும் சொல்கிறேன், நான் துபாயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி முன்னுக்கு வரலன்னா இந்த நாட்டிலையும் முன்னுக்கு வர முடியாது நம்மளால. ஆமா, உண்மைதான். அப்படிதான் தோணுது எனக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க நைட் லைஃப் வந்து பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்காக போட்டுதா? எல்லா மரத்துலயும் லைட் டெக்கரேஷன்ஸ் இருக்கு. ஆமா, எல்லாமே கேட்கிற விஷயம் தான் அது. துபாய் வந்து 365 நாளுமே இந்த மாதிரி லைட்ஸ் இருக்கும் மரத்துல. என்னங்க சொல்றீங்க? அது வந்து ஒன்லி நாட் ஃபார் 8 o'clock 10 o'clock கிடையாது. ஈவினிங் 6 மணில இருந்து காலைல 4 மணி முடி இருக்கும். எப்போ பகல் வருதோ அது மாதிரி லைட்ஸ் எரிஞ்சிட்டே இருக்கும். ஓ ஆமா, இது வந்து டவுன் டவுன். ஆக்சுவலா நம்ம இருக்கிறது வந்து டவுன் டவுன். எப்படி ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஹார்ட் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி துபாய் கவர்மெண்ட்க்கு டவுன் டவுன் இஸ் அ ஹார்ட். ஓகே. புர்ஜ் கலிஃபா, மெயினா புர்ஜ் கலிஃபா இருக்கிறதுனால அது ஒரு அட்ராக்ஷன். துபாய் மால் இருக்குது, பிளஸ் இங்க இருக்கக்கூடிய டாப் பில்டிங்ஸ், ஹை ரைஸ் பில்டிங்ஸ், பிளஸ் சென்டர் ஆஃப் துபாய். ஸோ துபாயோட மிடில்ன்றது இதுதான். ஸோ யார் கேட்டாலும் டவுன் டவுன்ல இருந்து உங்களோட வீடு எவ்வளவு தூரம், டவுன் டவுன்ல இருந்து உங்களோட ஆஃபீஸ் எவ்வளவு தூரம், டவுன் டவுன்ல இந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் தான் கேட்பாங்க. ஓகே. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து இதை வந்து அந்த அளவு வந்து பாதுகாக்கிறாங்க. ஓகே. அப்ப டவுன் டவுன்ல இருந்து உங்க SRM இன்டர்நேஷனல் எவ்வளவு தூரத்துல இருக்கு? வெறும் 5 நிமிஷம் பை டிரைவ். 5 நிமிஷம் பை டிரைவ். ஆமா, ஒரு 2 சிக்னல் தான், அவ்வளவுதான். சூப்பர்ங்க. ஆமா. அப்புறம் இந்த புர்ஜ் கலிஃபால என்னதாங்க இருக்கு? புர்ஜ் கலிஃபால பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று இருக்கு, அர்மானின்னு. ஓகே. ஸோ வேர்ல்ட் ஃபேமஸ் ஹோட்டல். ஓகே. ஸோ அதை தவிர பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, ஆஃபீஸஸ் இருக்கு, ரெசிடென்ட்ஸ் இருக்கு, ஸோ பென்ட் ஹவுசஸ் இருக்கு. ஓகே. பெரிய பெரிய விஐபிஸோட பென்ட் ஹவுசஸ் வச்சிருக்காங்க. ப்ளஸ் சீக்ரெட்டா சில விஷயங்களும் மெயின்டைன் பண்றாங்க. சில டேட்டா சென்டர், சில விஷயங்கள் கவர்மெண்டோட மெயின் விஷயங்கள் எல்லாமே அங்க உள்ள வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து தங்கணும்னா எவ்வளவு ஆகுங்க பர் டே ரெண்ட்? அப்போ டே வந்து 50,000, நம்ம ஊர் காசுக்கு 50,000 இருக்கு. அப் டு வந்து ஒரு 5 லட்சம் முடி இருக்கு. 5 லட்சம் வரைக்கும் கூட இருக்கு. இப்போ டே வந்து 50,000 இருந்தாலே போதும். டைம் வந்து இப்போ 12:25, ஆல்மோஸ்ட் மிட் நைட்ல இருக்கும். துபாயில டவுன் டவுன்ல நின்றுட்டு உண்மையிலே இப்போ வந்து ரொம்ப குளிரா இருக்குங்க. நீங்க மட்டும் ஜாலியா வந்து கோட் போட்டு வந்துட்டீங்க. இல்ல, ஆக்சுவலா இவ்வளவு பில்டிங்ஸ் இருக்கனால கொஞ்சம் பரவாயில்ல. பீச் கிட்ட எல்லாம் போயிட்டா நிக்கல முடியாது. அந்த அளவுக்கு குளிரா இருக்கு. கேமராக்கு பின்னாடி இருக்கிற வீடியோகிராஃபர் எல்லாம் ஜாலியா ஜாக்கெட் போட்டுக்கிட்டாரு. நான் மட்டும் இங்க குளிர்ல பயங்கரமா நடுங்கிட்டு இருக்கேன். துபாய் வந்து இவ்வளவு குளிரா இருக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. எல்லாம் டெசர்ட் மாதிரி அப்படியே வெயிலா இருக்கும். ஈவன் ஜனவரி பிப்ரவரியில கூட வெயிலா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இல்ல, ஆனா மே முடியும் குளிர் இருக்கும். மே முடியும் கிளைமேட் நல்லா சூப்பரா இருக்கும். ஜூனுக்கு அப்புறம் தான் வெயிலிங் ஆரம்பிக்கும். ஓ மை காட். சோ நீங்க வந்து அப்ப துபாய்க்கு வந்து எப்ப எந்த சீசன்ல வந்து நல்லா இந்த மாதிரி குளிரான டிராவல் பண்ண முடியும்? டிசம்பர்ல இருந்து மார்ச் முடி ரொம்ப கோல்டா இருக்கும். மார்ச்ல இருந்து மே முடி கொஞ்சம் வார்மா இருக்கும். அப்புறம் ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் முடி வர முடியாது, டூரிஸ்டா வர முடியாது, ரொம்ப ஹாட்டா இருக்கும். அதுல இன்னொரு பிளேஸ் உங்களுக்கு கூட்டி போறேன், டவுன் டவுன்ல. ஓகே, கேன் எக்ஸ்ப்ளோர் திஸ் டவுன் டவுன் ஏரியா டுடே. ஓகே. ஆமா, யூ வில் என்ஜாய். ஆமா, இதுவே என்னால வந்து ரொம்ப இல்ல, நைட் மக்கள் எத்தனை பேர் இங்க வெளிய வராங்க. ஏன்னா இன்னைக்கு மண்டே தான், இன்னைக்கு வீக்கெண்டும் கிடையாது. ஆமா, இன்னைக்கு மக்கள் எவ்வளவு வெளிய வந்துருக்காங்கன்னு பாருங்க. துபாய் வந்து ஆல்ரெடி கிறிஸ்மஸ் நியூ முடிஞ்சு. ஆமா, பட் ஸ்டில் டூரிஸ்ட் வந்து நைட் 12 மணிக்கு துபாய் சேஃபஸ்ட் சிட்டினே சொல்றோம்னா அவ்வளவு மக்கள் இப்ப இருப்பாங்க வெளிய. ஆமா, நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க சேஃப் சிட்டின்னு. உண்மையிலே பாருங்க 12:30 மணி அங்க இருக்குது. எவ்வளவு கார்ஸ் டிராஃபிக்ல மாட்டிக்கிறோம் நம்ம கொஞ்சம். டிராஃபிக் இருக்கு, எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, நடந்து போயிட்டு இருக்காங்க. கெஃபேல அவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா. மை காட். எல்லா ரெஸ்டாரண்ட் 3 மணி இருக்குங்க டவுன் டவுன்ல. மிட் நைட் 3 o'clock மணி எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே இருக்குங்க. துபாயில நிறைய பில்டிங்ஸ் இருக்கு. எங்க பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 30 ஃப்ளோர் இருக்கிற பில்டிங்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஆமா. ஆனா இந்த பில்டிங்ஸ் எல்லாம் வந்து லைஃப் ஸ்பேன் ஒன்று இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா. ஸோ அப்போ அந்த லைஃப் ஸ்பேன் வந்து எப்படி கால்குலேட் பண்றீங்க? ஒரு இவ்வளவு பெருசா கட்டிட்டு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு இந்த பில்டிங் இப்படியே இருக்குமா, இல்லை இடிப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க? துபாய் வந்து பாத்தீங்கன்னா எவால்வ் ஆனது லாஸ்ட் 35 இயர்ஸ் தான். ஓகே. சோ இப்போ ஹைரைஸ் பில்டிங் கட்டினது எல்லாமே இப்போ லாஸ்ட் 20 இயர்ஸ் தான் கட்டிருக்காங்க. இது 2000க்கு அப்புறம் தான் ஹைரைஸ் பில்டிங் துபாய் கட்டிட்டு இருக்காங்க. ஓகே. சோ அந்த லைஃப் ஸ்பேன் வந்து இனிமே தான் தெரியும். ஏன்னா எவ்ரி இயர் வந்து துபாய் கவர்மெண்ட் லேண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு, இங்க தெரியும் குவாலிட்டி செக்கிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க செக் பண்ணுவாங்க பில்டிங்கோட குவாலிட்டியா. ஓகே. சோ செக் பண்ணிட்டு அவங்க ஒரு
கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, இத்தனை வருஷத்துக்குள்ள நீங்க பில்டிங் இடிச்சிடணும்னு டெவலப்பர், அந்த டெவலப்பருக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இனிமேல்லாம் ஆரம்பிப்பாங்க. ஆல்ரெடி 2-3 பில்டிங்ஸ் இடிச்சு இப்போ கட்டிட்டு இருக்காங்க, ஒர்க் போயிட்டு இருக்கு. டைம் வந்து ஆல்மோஸ்ட் 1 மணி. ஏதோ ஒரு 8 மணிக்கு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சொல்ல போனா வந்து இந்த நாட்டு மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு வீட்டு விட்டு வெளியே வருவாங்க. வெளியில வராங்க. ஆமா, நம்ம ஊர்ல வந்து 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ள போயிருவாங்க எல்லாருமே. துபாயில இருக்கக்கூடிய யூஏ சிட்டிசன்ஸ் வந்து 10 மணிக்கு வீட்டு விட்டு வெளியே வருவாங்க. நைட்டு ஃபுல்லா ரவுண்ட் அடிப்பாங்க, 4 மணி வீட்டுக்கு போவாங்க. வித்தியாசமான இரவனில் ஆட்டம் பகலில் தூக்கம் வாழ்க்கையை வாழ்வாங்க அவங்க. ஆமா. ஸோ டூரிஸ்டும் அதே மாதிரி தான். ஸோ அவங்களே வெளியே வரப்போ நம்ம டூரிஸ்டும் அந்த டைம்ல வெளியே வராங்க. ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த நைட்டு அவங்க வரக்கூடிய மக்களுக்காண்டி. ஸோ அதனால டூரிஸ்ட்டுக்குமே வந்து துபாயில நைட் லைஃப் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். பகல் வந்து லேட்டா தான் ஆரம்பிக்கும். துபாயில வந்து 11 o'clock தான் இங்க ஆஃபீஸஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ நாங்களே டே ஸ்டார்ட் பண்றது 11 அந்த மாதிரி தான் டே ஸ்டார்ட் ஆகும் எங்களுக்கு. இப்போ நைட் வந்து முடியறது வந்து 1 மணி 2 மணின்றது ஒரு நார்மலான டைமிங். ஆமா ஆமா. சில மீட்டிங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நைட் 12 o'clock வருவான்னு கேட்பாங்க. 12ன்றது காமன். நீங்க நைட் மிட் நைட் வரதுன்றது ஒரு இட்ஸ் நாட் லைக் ரொம்ப மிட் நைட் அப்படிலாம் சொல்ல மாட்டோம் நாங்க. ஓகே, கேஷுவலான மீட்டிங் நைட் நடக்கும் இங்க. நாங்க துபாய் வந்த உடனே மோட்டார் சிட்டி அப்படிங்கிற இடத்துக்கு போங்க அப்படின்னாங்க. நாங்க அங்கதான் போய் சேர்ந்தோம். பக்கத்துலயே ஸ்போர்ட்ஸ் சிட்டி இருக்குன்னு வேற சொன்னாங்க. மொத்தமா துபாயில எத்தனை சிட்டிஸ் இருக்கு? துபாயில மொத்தம் ஒரு 8 சிட்டிஸ் இருக்கு. ஓகே. ஆமா, துபாய் ஸ்போர்ட்ஸ் சிட்டின்றது பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அகாடமி இருக்க இடம், பிளஸ் ஸ்டேடியம்ஸ் இருக்க இடம். ஸோ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இருக்க இடம் தான் ஸ்போர்ட்ஸ் சிட்டி, துபாய் ஸ்போர்ட்ஸ் சிட்டி. மோட்டார் சிட்டின்றது வந்து துபாய் ஏரோட்ரோம், அந்த ரேஸ் நடக்கிற அந்த ஸ்டேடியம்ஸ் இருக்க இடம் வந்து துபாய் மோட்டார் சிட்டி. துபாய் இன்டர்நேஷனல் சிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ அங்க வந்து ஒவ்வொரு பில்டிங்கும் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியோட ஷேப்ல இருக்கு. ஓகே. ஸோ அதே துபாய் இன்டர்நேஷனல் சிட்டி. ஓகே. பிளஸ் துபாய் ஹெல்த் கேர் சிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ், வேர்ல்டு கிளாஸ் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்க இடம் வந்து துபாய் ஹெல்த் கேர் சிட்டி. பிளஸ் துபாய் இன்டர்நெட் சிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ எல்லா ஐடி கம்பெனிஸும் இருக்க இடம் வந்து துபாய் இன்டர்நெட் சிட்டி. தென் துபாய் மீடியா சிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ எல்லா மீடியா சேனல்ஸ் இருக்குது துபாய் மீடியா சிட்டி. பிளஸ் துபாய் ப்ரொடக்ஷன் ஜோன் இருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆஃபீஸஸ் எல்லாமே அங்கே ப்ரொடக்ஷன்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜோனா வச்சு ஒவ்வொரு சிட்டியா உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிளான்டான ஒரு விஷயமா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட்ல எந்த சிட்டிலயும் இப்படி ஒரு பிளான்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பா இருக்காது. அது ரீசன் என்ன, துபாய் வந்து அட்வான்ஸா யோசிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் எப்பயுமே துபாய்க்கு இருக்கு. நம்ம இங்க இருக்கக்கூடிய லொகேஷன்ஸும் சரி. இப்போ மலேசியால போனீங்கன்னா அந்த லாங்குவேஜ்ல இருக்கும், அவங்க லாங்குவேஜ்ல. இப்போ துபாயில பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் உட்பட இப்போ எல்லாமே இங்கிலீஷ்ல மாத்திட்டாங்க. ஒவ்வொரு பிராண்ட் நேம்ல மெட்ரோ ஸ்டேஷன் மாத்திட்டாங்க. இப்போ முன்னாடி வந்து ஏரியா நேம் இருந்துச்சு. இப்போ நம்ம டி நகர், நுங்கம்பாக்கம் இந்த நேம் மாத்தி ஒவ்வொரு பிராண்டை மாத்திட்டாங்க. இப்போ ஷோபா, எம்ஆர், ரியல் எஸ்டேட் பிராண்டா இருக்கட்டும், இல்ல மேக்ஸ், சிட்டி சென்டர் பாயிண்ட் ரீட்டைல் பிராண்டா இருக்கட்டும், பிராண்டா வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. ஆமா, இன்ஃபேக்ட் அந்த ஸ்டேஷன் பேரே வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன். ஃபியூச்சர் நாங்களே எஸ்ஆர்எம்னு ஒரு எஸ்ஆர்எம் இன்டர்நேஷனல் ஒரு ஸ்டேஷன் நாங்களே வாங்கலாம்னு இருக்கோம். சூப்பர். இன்னொரு விஷயம் எனக்கு நீங்க சொல்லிட்டே இருக்கும்போது தோணுச்சு, நம்ம இந்தியாலாம் வந்து ஒரு ஏரியா ரியல் எஸ்டேட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா இந்த இடத்துல பக்கத்துலேயே ஸ்கூல் வந்துடும், பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் வந்துடும், பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் வந்து நீங்க சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் தனித்தனியா சிட்டி இருக்கு. ஸோ நீங்க எங்க வீடு வாங்கினாலும் அந்தந்த சிட்டியில போய் அந்தந்த விஷயத்த வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆமா 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 ஆமா. சூப்பருங்க. இது வந்து ரொம்பவே பிளான்டா இருக்கு, ரொம்பவே ஆர்கனைஸ்டா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஸோ ஒரு இடத்துக்கு போறோம்னா ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம்னா பக்கத்துல எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்கும் சுத்தி. துபாய் ஹெல்த் கேர் சிட்டி போயிட்டீங்கன்னா அங்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு அகாடமிக் சிட்டி போயிட்டீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸ் எல்லா காலேஜஸும் அதே இடத்துல வந்துடும். ஸோ நமக்கு வந்து கனெக்டிவிட்டி ஈஸியா இருக்கும். ஒன்னொன்னா பார்த்து கவர் பண்ண வந்துடலாம் நீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லி அனுப்பிச்சாங்க, நீ துபாய் போனேன்னா கண்டிப்பா துபாய் மால் போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. புர்ஜ் கலீஃபாவும் ஒரு விஷ் லிஸ்ட்ல இருந்தது. புர்ஜ் கலீஃபாவும் தாண்டி டவுன் டவுன்ல வந்து வேற என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான லொகேஷன்லாம் இருக்கு? கண்டிப்பா நம்ம இருக்க இடம் பாத்தீங்கன்னா டவுன் டவுன் டிஸ்ட்ரிக்ட் இது. ஓகே. ஸோ இங்க துபாய் ஒப்பேரா இருக்கு. ஓ, இதுதாங்களா அது? ஆமா ஆமா ஆமா. கான்சர்ட்ஸ் நடக்கும் இங்க, இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும். இங்க சிட்னில கேட்டிருப்பீங்க ஒப்பேரா ஹவுஸ். ஆமா, ஒப்பேரா ஹவுஸ். ஆமா ஆமா. அதே மாதிரி துபாயில கூட ஒப்பேரா இது. ஓ, இன்னும் அட்வென்ச்சர்ஸா இன்னும் நியூ மாடலா இருக்கும். அது ஓல்டு ஒபேரா, இது வந்து நியூ மாடல் ஒபேரா. சோ இங்கேயும் அந்த இதெல்லாம் நடக்குங்களா? ஆமா, கான்சர்ட்ஸ் நடக்கும், ஃபாரின் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே இங்க நடக்கும். ஓகே. லாட் ஆஃப் திங்ஸ், மூவிஸும் நடக்கும் இங்க. இப்போ இன்டர்நேஷனல் மூவிஸோட ஃபெஸ்டிவல்ஸ், பழைய மூவிஸ் கூட இங்க திருப்பி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓ ஆமா, துபாய் ஒபேரா இருக்கு. நம்ம நைட் இவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எல்லா பில்டிங்ஸும் லைட் அவ்வளோ அதிகமாக இருக்குது. சுற்றி எல்லா பில்டிங்லும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது லைட் நைட்டெல்லாம். இதுக்கு பவர் சப்ளை வந்து எப்படி பண்ணுறாங்க? இவ்வளோ கரண்ட் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? இல்லை, டீசல் மூலம் தான். டீசல் மூலியமா தான்? ஆமாம் ஆமாம், டீசல் தான் மெயின் சோர்ஸ் உங்களுக்கு. ஓகே. அது தவிர இப்போ ரினியூவல் எனர்ஜியும் ட்ரை பண்ணிருக்காங்க. வேர்ல்ட் லார்ஜஸ்ட் சோலார் பிளான்ட் உருவாக்கிட்டு இருக்காங்க. 2035ல ஓபன் பண்றாங்க. அதுவும் பண்ண போறாங்க. ஆமா, அது சிட்டியோட பாதி கரண்ட் கன்சம்ப்ஷனை சால்வ் பண்ணிரும். ஓகே. அது தவிர வந்து வீட்டுக்கு பாத்தீங்கன்னா துபாயை பொறுத்த வரைக்கும் 2 பில் வரும். எல்லாமே நினைக்கிறேன் துபாய் ரொம்ப காஸ்ட்லின்னு. இங்க வந்து எலக்ட்ரிக்கல் கன்சம்ப்ஷன் காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி இந்தியா கம்பேர் பண்றப்ப. ஓ,
ஆமா ஆமா, அதாவது ஹவுஸ் எல்லாம் சொல்றேன் நான், ரெசிடென்ஷியல் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆ. நீங்க 24 hours ஏசி போட்டா கூட ஓகே உங்களுக்கு பெருசா பில் வராதீங்க. ஓகே. உங்களுக்கு சாதாரணமா எவ்வளவு பில் வரும்? நீங்க இங்க தான் இருக்கீங்க. 5000 rupees வரும் எங்களுக்கு. 5000 rupees. வாட்டர் வரும். நான் வந்து எலக்ட்ரிசிட்டி மட்டும் சொல்றேன் நான் 2 bedroomக்கு. ஓகே. வாட்டர் சேர்த்தனா 10000 வரும். வாட்டர் மட்டுமே 5000 வரும் தனியா. 5000 வரும் தனியா. ஏன்னா வாட்டர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இங்க. ஓகே. எல்லாமே டீசாலினேஷன், எல்லாமே ஆர்டிஃபிஷியல் வாட்டர் தான், நேச்சுரல் வாட்டர் இங்க கிடையாது. ஸோ கடல் தண்ணி தான் வந்து அதை டீசாலினேஷன் பண்ணி நம்ம வீட்டுக்கு அனுப்புறோம். இல்ல சென்னையிலேயே நீங்க வந்து வாட்டர் கனெக்ஷன் இல்ல போர் இல்ல, நீங்க தனியா வந்து மெட்ரோ வாட்டர் தான் வாங்குறீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேமிலி இருந்தாங்கன்னா 3 to 4000 வந்துருது. வாட்டர் பில் வந்துருது. அப்புறம் துபாய் காஸ்ட்லி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, துபாய் காஸ்ட்லி கிடையாது. நீங்க 5000 தான் சொல்றீங்கன்னும் போது காஸ்ட்லி கிடையாது. ஆமா ஆமா ஆமா. புர்ஜ் கலிஃபா பக்கம் வாட்டர் ஃபவுண்டைன் நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது எங்க இருக்கு? இங்க தான் நிக்கிறோம், அங்க தான் இருக்கோம் நம்ம. ஓ, இங்க தான் நடக்குமா அது? ஆமா ஆமா ஆமா. சோ அந்த புர்ஜ் கலிஃபால வந்து இந்த இமேஜஸ் எல்லாம் போடுவாங்க, லைட்ஸ்ல வந்து ஆமா, லேசர் லைட்ஸ்ல செலிபிரிட்டிஸோட ஆமா ட்ரைலர் வரும், போட்டோஸ் எல்லாம் வரும் அப்படின்னுவாங்க. ஆமா ஆமா ஆமா. சோ அது வந்து இங்க இருந்து தான் நம்ம பார்க்க முடியும். ஆமா ஆமா ஆமா. அதுக்கு லாட் ஆஃப் பிளேசஸ் இருக்கு. ஓகே. இது ஒன் ஆஃப் த பிளேசஸ். அதுல இது ஒன் ஆஃப் த பிளேஸ். ஆமா, இங்க இருந்து பார்க்கலாம், அங்க அந்த பில்டிங்ல இருந்து பார்க்கலாம், அந்த அந்த ஹீரோ அங்க ஒரு பிளேஸ் இருக்கு, அங்க இருந்து பார்க்கலாம். சோ அதான் துபாய் மால் இல்லைங்களா? ஆமா ஆமா. நம்ம பார்க்கக்கூடிய எல்லா லைட்ஸும் பாத்தீங்கன்னா துபாய் மால் இருக்கக்கூடிய அவுட்லெட்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஓகே, பிளஸ் மெயினா ரெஸ்டாரண்ட்ஸோட கடையோட லைட்ஸ் அதிகமா இருக்குங்க. ஓகே. மொத்தம் வந்து ஒரு 350 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு உள்ள. 350 ரெஸ்டாரண்ட்ஸ். ஆமா. ஓகே. சோ இப்போ இந்த புர்ஜ் கலிஃபால அந்த செலிபிரிட்டியோட போட்டோஸ் வரணும் இல்ல ஏதாவது ஒரு லான்ச் பண்ணனும்னா அதுக்கு எவ்வளவு பே பண்ணனும்? 50 lakhs ஆகும். 50 நம்ம lakhs. இந்தியன் ரூபாயில. ஆமா. Just ஒரு 30 to 40 seconds தான் போடுவாங்க. ஓகே. சோ அதுக்கு 50 lakhs செலவாகும். செமையா இருக்குங்க. ஆமா. நான் இது வரைக்கும் துபாய் வந்து இப்படி புர்ஜ் கலிஃபா பக்கத்துல இப்படி இருந்து அதுவும் நைட் லைஃபை இப்படி என்ஜாய் பண்ணுவேன்னு நான் வந்து நினைச்சு கூட பார்த்ததில்ல. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் SRM இன்டர்நேஷனல். தேங்க்யூ. வந்துக்கிறீங்க, நன்றி. இந்த நைட் லைஃப் வந்து பார்க்கணுன்றது எனக்கு ஒரு சந்தோஷம். கண்டிப்பா நீங்க வந்து பார்த்து அதை வெளியே மக்கள் சொல்றப்ப மக்களுக்கும் துபாய் இந்த மாதிரி நைட் லைஃப் இருக்குன்ற ஆசையில வந்து என்ஜாய் பண்ணுன்றது நானும் என்னோட ஆசையும் விருப்பமும் அதுல. கண்டிப்பாங்க. நான் துபாய் இப்படி இமேஜின் பண்ணதே கிடையாது. இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. சூப்பரா இருக்கு. ஸோ நீங்களும் துபாய் வந்து கண்டிப்பா இந்த நைட் லைஃப் பிளஸ் வந்து துபாயோடைய இந்த ஓவரால் லக்ஸுரி எல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணணும். முக்கியமா வந்து SRM இன்டர்நேஷனல் நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்களோ இல்லையோ, ஆனா இவங்களை வந்து பாருங்க, இவங்க கண்டிப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ இதுக்காகவே நான் வந்து அடிக்கடி துபாய் வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்கன்னு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. துளசி, என்னன்னு தெரியுது உங்களுக்கு? நீங்க ஏதோ ஜப்பான்ல இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, இல்ல துபாய் தான் இது. ஆமாங்க. இது ரோபோட்ஸ், இது ஆட்டோமேட்டட் கிளீனிங் மெஷின். ஆமா 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 ஆமா. ரோபோட்டிக்ஸ் தான். ஆமா ஆமா. ஸோ இவ்வளவு தூரம் வந்து நான் வரும்போது எல்லா இடமும் வந்து அப்படியே பளிச்சுன்னு இருந்தது. கீழே நான் தொட்டு கூட பார்த்தேன், ஒரு தூசி கூட இல்ல. சொன்னேன் நான். அது காரணம் வந்து இதுதானா? ஆமா, எல்லாம் சொல்லுவாங்களே, என்னடா ஊரை வந்து கழுவுறாங்களா நைட்லான்னு பார்த்தா அப்படியே கழுவுறாங்க தான். ஓகே. துபாயில பாத்தீங்கன்னா நைட் டவுன் டவுன் ஏரியா மட்டும் மெயினா சொல்லணும்னா இந்த ஏரியா ஹோல் ஏரியாவுமே பிளாட்ஃபார்ம் உட்பட பிளஸ் இந்த ரோட் நம்ம நடந்து வந்த பாதைகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து மிஷின் வச்சு கிளீன் பண்ணிடுவாங்க. ஓ, அதுவும் பாருங்க கீழே அப்படியே தண்ணியோட தான். ஆமா, கிளீனா வந்து டஸ்ட் கிளீன் கிடையாது. இது வந்து வைப்ஸ் பாருங்க, அப்படியே டோட்டலாவே தொடச்சு ஒரு சின்ன அழுக்கு கூட இருக்காது தரையில. ஆமா, இதெல்லாம் என்னங்க ஒரு மாதிரி கிளீனினஸ்ன்றது வந்து சுவிட்சர்லாந்து போகணுன்றாங்க மக்கள், சிங்கப்பூர் போகணுவாங்க. துபாயில மெயினா டவுன் டவுன் மாதிரி ஏரியா தான் ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் பிளேஸ் ஃபார் த கிளீனினஸ். இந்த மாதிரி எந்த ஊரையுமே கிளீன் பண்ண முடியாது. ஆமாங்க. இந்த மாதிரி மிஷின் ஒரு 150 மிஷின் வச்சிருக்காங்க. டெய்லி நைட்டு ஒரு 10-12 மணிக்கு மேல வந்து ஹோல் டவுன் டவுனுமே இந்த மாதிரி சுத்தம் பண்ணுவாங்க. நாட் ஓன்லி நம்ம இருக்கிற லொகேஷன் இல்லாம ஹோல் டவுன் டவுன் நான் சொல்றது பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து எல்லாமே இந்த மாதிரி மிஷின் வச்சு கிளீன் பண்ணிடுவாங்க. அதான் ஆள் இருந்தா பாருங்க உடனே நின்றுச்சு. ஆமா ஆமா. துளசி, டைம்ல கொஞ்சம் பாருங்க. ஐயோ, ஆமா பார்க்கல நினைக்கிறேன் நீங்க. ஏங்க 1:10 ஆச்சுங்க. ஆமா, ஒன்னும் பிரச்சனை. ஏர்போர்ட் வந்து டவுன் டவுன்ல இருந்து வெறும் 15 மினிட்ஸ் தான். ஓகே. ஆமா, போயிடலாம், ஃபாஸ்டா போயிடலாம். ஓகே. நான் வேற நீ நைட்டு ஃப்ளைட் வேற பிடிக்கணும். சரி வாங்க போவோம். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு கடைசியா ஒரு கேள்வி இருக்குங்க. கண்டிப்பா சொல்லுங்க. துபாய் வந்து ரொம்ப சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அது இங்க பார்த்த உடனே எனக்கு புரியுது. ஏன்னா நம்ம பின்னாடி பாருங்க எவ்வளோ டூரிஸ்ட் வந்து இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. லேடிஸ் தான் அதிகமா இருப்பாங்க. ஆமா, லேடிஸும் ரொம்ப அதிகமா இருக்காங்க. லோக்கல் பீப்புள் சுத்துறது வேற. ஆனா டூரிஸ்ட் வந்து எப்படி இவ்வளவு தைரியமா சுத்திக்கிட்டு இருக்காங்க? இல்ல, கவர்மெண்ட் பாலிசிஸ் தான். ஏன்னா இங்க டூரிஸ்டுக்கும் சரி, இங்க இருக்க மக்களுக்கும் சரி, பாதுகாப்புன்றது சேம் தான். ஓகே. பாதுகாப்பு அப்படின்னாலும் யாரா இருந்தாலுமே ஹியூமனா இருந்தா ஏதாவது தப்பு செய்யலாம்னு தான் தோணும். ஆமா. இங்க எப்படி யாருமே தப்பு செய்யாம அவ்வளவு டிசிப்ளின்டா இருக்காங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊர் வந்து சிசிடிவி சர்வேலன்ஸ். ஓகே. நம்ம இங்க நிக்கிற வந்து டோட்டலா வந்து மானிட்டர் ஆயிட்டு தான் இருக்கும். ஓகே. யார் என்ன பண்றாங்களும் தெரிஞ்சிடும். சின்ன சிட்டினால ஈஸியா வந்து கவர்மெண்ட் கேன் ஹேவ் அ கண்ட்ரோல். ஓகே. அது தவிர சின்ன தப்பு நடந்தாலும் போலீஸ் வந்து 10 மினிட்ஸ் தான் வந்துருவாங்க அந்த இடத்துக்கு. ஓகே. சோ அது ஒரு விஷயம். பிளஸ் தண்டனைகள் ரொம்ப கடுமையானது. ஓகே. ஒரு சின்ன தவறு பண்ணா கூட பனிஷ்மெண்ட் இஸ் வெரி சிவியர். வெரி சிவியர். ஆமா ஆமா. அது யாரா இருந்தாலும் சரி,
ஓகே. நம்ம ஊர் மாதிரி எம்எல்ஏ எம்பி அந்த லிங்க் இல்ல இவங்க மாமா மச்சான் எதுவுமே சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஈவன் இந்த நாட்டு மக்கள் தப்பு பண்ணாலுமே அதே தண்டனை தான், நம்ம தப்பு பண்ணாலும் அதே தண்டனை தான். அதே தண்டனை. ஸோ அதனால எல்லாத்துக்கும் காமனான பனிஷ்மெண்ட் இருக்கிறதுனால எல்லா மக்களும் வந்து இங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்க. சூப்பருங்க. உண்மையிலே வந்து நான் வந்து துபாயை இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவேன். இப்படி ஒரு நைட் லைஃப் இருக்கு. துபாயோட பர்செப்ஷனே டோட்டலா மாறிடுச்சு எனக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு துபாய். இதுக்கெல்லாம் முழு காரணம் நீங்க தான், SRM இன்டர்நேஷனல். நீங்க இல்லைன்னா கண்டிப்பா இப்படி ஒரு இல்ல. எனக்கு ஒரு ஆசை இந்த மாதிரி விஷயத்தை மக்கள் காமிக்கணும்னு. உங்க முன்னாடி தான் நீங்க மாதிரி ஒரு பர்சன் வந்தனால தான் என்னால காமிக்க முடியுது ஒரு பெரிய விஷயங்கள்ல. உண்மையிலேதான் நான் இது வந்து ரொம்ப குயிக்கா நடந்துச்சு. நம்ம எதர்ச்சியா உங்களுக்கு கால் பண்ணேன், நான் வந்து துபாய் வரேன்னு சொன்னேன். அவர் அஜித் சாரோட ரேசிங்கை வந்து கவர் பண்ண வரேன்னு சொன்னேன். உடனே வாங்க அப்படின்னீங்க. இங்க வந்தோம், பார்த்தா வந்து அஜித் சார் ரேசிங்கும் கவர் பண்ணோம், உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்தோம், அண்ட் துபாய் நைட் லைஃப், துபாயோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஒரு மெமரபிள் ட்ராவல் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் அதே மாதிரி துபாய் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக SRM இன்டர்நேஷ்னலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சாதாரணமாக இங்கே ஒரு டூர் பண்ண வரீங்கன்னாலும் இவங்களை அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நீங்கள் அடுத்த டைம் துபாய் வரீங்க அப்படின்னா SRM இன்டர்நேஷ்னலை மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. கிட்டத்தட்ட 1:15 இப்போ டைமு. இப்போ இருந்து கிளம்பி போய் நான் அங்கேருந்து நேராக இந்தியா வந்து சேர போகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மதன் சார். தேங்க்யூ துளசி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, இந்த அனுபவம் வந்து உங்க லைஃப்ல மறக்க முடியாத அனுபவமா இருக்கும்ன்றது சூப்பரான ஒரு அனுபவம் தான். இதே மாதிரி நிறைய பேரும் அனுபவிக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். கண்டிப்பா. வெல்கம் எவ்ரிஒன். யா, தேங்க்யூ.